ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விஜய் அவர்களை சுற்றி நடந்த அரசியலையும், இதுக்கப்புறம் விஜய் அவர்களை சுற்றி எந்த மாதிரி அரசியல் நடக்க போகுதுன்றதையும் பார்க்க போகிறோம். இது இத்தனை நாளாக, அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த அரசியல் பற்றியும், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த அரசியல், இப்போ கோர்ட்டோடைய விசாரணைக்கு அப்புறம் நடக்க போகிற அரசியல் பற்றியும், இதுக்கப்புறமா விஜய் அவர்கள் சினிமா துறையிலேருந்து விஜய் அவருடைய ஃப்ரேமை குறைக்கிறதுக்காக என்ன மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்கிறத பொறுத்து இந்த பதிவு இருக்க போது. மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டை தாவைக்கு ஆதரவாக ஒரு சில தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது 4 தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் எப்படி 4 மணி நேரத்தில் அத்தனை பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்ற ஒரு கேள்வியும், அடுத்தது ஒரே டைமில் எப்படி 2 கோர்ட்டில் ஒரே தீர்ப்பு விசாரிச்சிங்க, அதாவது தனிநபர் நீதிபதி ஒரு கேஸை விசாரிக்கிறாங்க, ஆனால் அந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தீர்ப்பை எப்படி வழங்கலாம், சம்மந்தமே இல்லாத ஒரு வாதத்தை எப்படி அந்த கோர்ட்டில் வைக்கலான்றதும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்வி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ விஜய் அவர்களை சுற்றி என்ன அரசியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட்டும் யூடியூப் பக்கம் வருவோம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூடியூபர்ஸாக இருப்பாங்க, ஒரு சில ஜேர்னலிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி. அவங்களாம் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் அவர்களோட வருகையால் திமுகன்றது ஆட்டங்காண்டு போயிருக்குன்றதை சொல்லியிருப்பாங்க. இதுவே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சில தீர்ப்பில் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் அரசியலுக்கே தகுதியற்றவர்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் ஒரு தேர்த்தியான அரசியல்வாதின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டு மாற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டும் இருக்காங்க, அவங்க இது வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி போகுன்ற ஒரு நினைப்பு இருந்ததுனால விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கிறது ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவே அதிமுக கூட்டணி இல்லைன்ற ஒரு பதில் வந்த உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட்டு இப்போது ஒரு கரூரில் 13ஆம் தேதி உங்களோட கூட்டம் வைக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்கள் தாவைக்க தொண்டருக்கே அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் வைக்கலாம் சொல்லி நேற்று ஒரு வீடியோவில் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது கூட்டணி இல்லைன்ற ஒரு அறிவிப்பை எப்போ தாவைக்கா சார்பில் வச்சாங்களோ அதுலேருந்து அந்த 2 கட்சிக்கும் கூட்டணி முடிவு ஆகலைன்ன உடனே அவங்க இத்தனை நாளாக சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தவங்க இப்போது எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற அரசியல். அதாவது ஜேர்னலிஸ்ட்லேருந்து ஒரு சில பேர் அவங்க கட்சிக்கு தேவையான வாதம் விஜய் சார் தரப்புலேருந்து வரப்போ அதுக்கான சப்போர்ட்டை கொடுப்பாங்க. இல்லை அவங்க கட்சிக்கு தேவையான சப்போர்ட் இல்லை, அவங்க எதிர்பார்க்குற வாதம் விஜய் சார்பிலேருந்து வராதப்போ அது விஜய் அவர்களை எதிர்த்தும் பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் அடிப்படையில் இங்கே நடக்கிற அரசியல். சரி, இதுக்கப்புறம் என்ன மாதிரி அரசியல் கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு ஆக்ட்ரஸோட ஃபேன்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த ஃபேன்ஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபேன்ஸோட பேரில் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அடிப்படையில் விஜய் அவர்கள் ஒரு சினிமா துறையில் இருந்ததுனால 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி இருந்தது, ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு, விஜய் அஜித்துன்னு சொல்லி. இப்போது கொஞ்சம் இப்போயே ஆரம்பிக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. அதாவது விஜய் அவருடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியா மூலயமா தலை ரசிகர்களை திட்டுறதா இருக்கட்டும், தலையை பற்றி திட்டுறதா இருக்கட்டும். அதுவே இன்னொரு பக்கம் அஜித் அவரோட ஃபோட்டோவை ஐடியா வச்சு விஜய் ரசிகர்களை திட்டுறதா இருக்கட்டும். இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ்லாம் இத்தனை நாள் எப்படி இவங்க சமாளிச்சிங்கன்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போயே ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போயே ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப அதை பண்ண அது நீர்த்து போயிடும். மக்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் இது இவங்க தான் பண்ணுறாங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போயே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ரஜினி ஃபேன்ஸோடைய பேஜ்லேயுமே ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி விஜய் திட்ட வைக்கிறது, இல்லை விஜயோட ஒரு ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணி அதை வச்சு ரஜினி ரசிகர்களை திட்டுறது. ஆனால் இங்கே அடிப்படையில் விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி, இங்கே அரசியலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யாருமே தேவையில்லாமல் அஜித் ரசிகர்கள்ட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே படத்தில் கிடையாது. இப்போ அரசியல்ன்றப்போ அவங்க யாரும் தேவையில்லாமல் போயிட்டு அஜித் ரசிகர்களை சீண்டை போகிறது கிடையாது. ஏன்னா அஜித் அவர்களுமே ரேசிங் போயிட்டார், ரேசிங் பக்கம் போனதுனால இங்கே 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு ஃபேக் ஐடியா க்ரியேட் பண்ணி அவங்க மத்தியில் ஒரு சண்டையை கிளப்பி விட்டு அந்த சண்டை மூலயமா ஓட்டு பிரிக்கிறதுக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது அஜித் ரசிகர் மட்டும் இல்லை, தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், ரஜினி அவர்களாக இருக்கட்டும், கமல் அவர்களாக இருக்கட்டும், ஒரு ரசிகர்களுக்குள்ளேயும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகிற அரசியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வைக்கிற வாதம் என்னன்னா, இது நம்ம சமுதாயம் சினிமா துறையால் அழிஞ்சு போகுது, சினிமா துறையில் பின்னாடி போயிட்டே இருக்கின்ற மாதிரி நிறைய வார்த்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு சார்பு விழாவை சினிமா துறை நட்சத்திர
நட்சத்திரங்களை வச்சு நடத்துவாங்க. அதே சொல்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு படத்தை பார்க்க போனால் அந்த படத்தை பார்க்க போகிறவங்க தற்கொலைன்னு சொல்கிறதும், இன்னொரு படத்துக்கு போயிட்டு அவங்களே வந்து இது சிறந்த படம்ன்ற ரிவ்யூ பண்ணுறதே பண்ணுவாங்க. ஸோ இங்கே சினிமா துறையை வச்சு சினிமா துறையிலேருந்து வந்தவங்களாம் அந்தளவுக்கு அரசியல் அறிவு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இதே பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டு அதே சினிமா துறையை வச்சு அவங்களுக்கான விளம்பரத்தையும் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற அரசியல். இத்தனை நாளாக இப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இன்னொரு வாதம்ன்றது இங்கே ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்தளவுக்கு அரசியல் ஞானம் கிடையாது, அரசியல் அறிவு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அந்த 2 வருஷத்தில் அவங்களோட உறுப்பினர்கள் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எப்படி 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கவங்க தான் இருப்பாங்க. அப்படி 20லேருந்து 30 வயசு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய 2 வருஷத்தை கழிச்சிட்டா கூட இதுக்கு முன்னாடி 18 வயசு வரைக்கும் யாராவது கட்சியில் இருந்து சார்பு இருந்திருப்பாங்க, இல்லை அரசியல் தெளிவு இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஒரு 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அவங்க வந்து இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அரசியல் வந்தவுடனே புதுசாக அரசியலை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு தெளிவு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னா 28 வருஷமாக மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிக்கு மேலே தான் நீங்கள் இப்போ பழி போடணும். புதுசாக வந்த கட்சியான விஜய் கட்சி மேலே நீங்கள் பழி போட முடியாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக இளைஞர்கள் தான் இருக்கிறதுலே சிறந்த இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜிஆர் ரேஷியோவில் தமிழ்நாடு தான் இருக்குது, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதிக அளவு படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிற இதே கூட்டம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தவங்க தான் இப்போ ரீசெண்டாக 2 வருஷமாக அரசியல் புரிதல் இல்லை, அவங்களுக்கு சினிமா மோகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு விஜய் கட்சியை கலைச்சிட்டு இந்த கட்சியை கலைச்சதுக்கப்புறம் இந்த ரசிகர்கள்லாம், அதாவது இந்த தொண்டர்கள்லாம் வேற ஒரு கட்சியில் போனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை இப்போ இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த கட்சி சார்ந்தவங்க வந்து எங்கள் தலைவரை பார்க்கறதுக்காக மரத்தில் கூட ஏறி நிற்கிறாங்க, இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கட்சியில் ஒருத்தவங்க பண்ணுறப்ப அது பெருமையாகவும், இதே மற்ற கட்சியில் பண்ணுறப்ப அது சிறுமையாகவும் உங்களுக்கு தெரியுது. ஸோ இங்கே இருக்க ஒரு இளைஞர் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஸோ அந்த இளைஞர்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லைன்னா அது விஜயோட தப்பு கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் வேற ஒரு கட்சியிலையோ இல்லை வேற ஒரு ஏதாவது கழகத்தில் இருந்திருப்பாங்க, இல்லை அரசியல் புரிதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் வைக்கிறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்ட 2 திராவிட கட்சிகள் தான் தவிர இது நீங்கள் அந்த கூட்டத்துக்கு அரசியல் இல்லைன்றது 2 வருஷமாக வந்த கட்சிக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று விஜயோட வருகையில் நடந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் அரசியல் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஒரு மாதத்தில், அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியும் சரி ஓரளவுக்கு பின்னாடியும் சரி, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே நிறைய பொலிட்டிக்கல் சேனல்ஸோட வியூஸுமே அதிகமாக இருக்கும், சப்ஸ்கிரைப்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பேர் அதுக்கான அந்த ஒரு அரசியலுக்கான புரிதலை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது அரசியல்ன்றது இங்கே ஒரு கூட்டத்தை நீங்கள் திரும்ப அரசியல் புரிதல்லாம் சொல்லி அவங்க அரசியல் கற்றுக்கிறதுக்கான கட்டாயத்தை ஏற்படுத்திட்டீங்க. சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்பு கூட லைவில் இது வரைக்கும் பார்த்ததை விட இப்போ பார்த்ததுன்றது வியூஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. இது நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியல் புரிதல் இல்லாத கூட்டம் சொல்லி இப்போது அவங்க அரசியல் தெளிவாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 வருஷமாக அரசியல் புரிதல் கூட்டம்ன்றது இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இருக்கிறதுலே கல்வியிலே சிறந்த ஒரு மாநிலமே விளங்குச்சுன்றதும் இதே தமிழ்நாடு தான். ஒருத்தனுடைய 30 வயசில் லாஸ்ட் 2 வருஷமாக அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்றதும், அதுக்கு முன்னாடி 28 வருஷன்றது கல்வியிலே சிறந்த மாநிலமான தமிழ்நாட்டில் அதே கூட்டம் இருந்ததுன்றதும் உண்மை தான். இங்கே சோஷியல் மீடியா சைடில் இன்னொரு நெகட்டிவ் செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எப்படின்னா, அவங்களே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த ஐடியா மூலயமா அரசியலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை சம்மந்தப்படுத்தி அந்த போஸ்ட்டை போடுவாங்க. அது யாருன்னா விஜய் கட்சி சார்பாக போட்ட மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுவாங்க. அது ஒரு ட்ரோலுமே இவங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை அவங்களே ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு இன்னொன்று நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரு வக்கீலோட சொல்லியிருந்தார். அவரோட சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, விஜயோட அமைதியுமே இப்போது ஒரு நல்லதாக அமைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிபிஐ விசாரணைக்குள்ள இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, சிபிஐ விசாரிக்கிறப்போ அந்த ஒரு நபர் ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் இந்த இஷ்யூ பற்றி பொதுமக்களோ இல்லை வேறு யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்றது தான் சட்டம். அப்படி இருக்கிறப்போ சிபிஐ விசாரணை அமைச்சிட்டாங்கன்னா, ஒரு நபர் ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் யார் பேட்டி கொடுத்துருக்காங்கிறத எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ இங்கே 2 தரப்பு இருக்குது. ஒன்று தாவேகா, இன்னொரு அரசாங்க சைடுன்றது. தாவேகா சார்பிலேருந்து எந்த ஒரு கருத்து வெளியே வரலை. இன்னொரு பக்கம் அரசாங்க சைட்லேருந்தோ இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் திமுக சைடு நிறைய நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா அது யாருக்கு பேக்கில் காமின்றது தெரியும். அதனால தான் விஜய் அவர்கள் தானே அமைதியாக இருந்தாங்க. அதனால தான் கோர்ட் கேஸ் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடும் பண்ணலன்றதும் நேற்று வக்கீல் சொல்லியிருந்தார். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் விஜயோட அரசியல்ன்றது முழுக்க மேக்ஸிமம் சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்டு இல்லை மற்ற நடிகர்களை சம்மந்தப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் பொதுக்கூட்டத்தில் அவாய்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பர்மிஷன் கொடுக்காமல் இருக்கலாம் இந்த சம்பவத்தை வச்சு. அப்போது சோஷியல் மீடியா அவங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அவங்களே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அவங்களே ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.